மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது சட்டமன்றம் அதனுடைய அமைப்புகளை பார்த்திருக்கிறோம். எப்படி சட்டம் இயற்றுகிறார்கள் நம்முடைய சட்டமன்றங்களில், அதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதனுடைய வேலையே சட்டம் இயற்றுவதுதான். அந்த சட்டத்தை செயல்படுத்துகிற இடத்தில் நிர்வாகத்துறையும், அந்த சட்டத்தில் தவறு இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கும், சட்டம் சரியான முறையில் செயல்படுகிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. எனவே தலையானது சட்டம் இயற்றுவது தான். சரியான சட்டங்கள் தான் ஒரு நாட்டை சரியான பாதையில் அழைத்து செல்லக்கூடியது. எனவே ஒரு மாநிலத்திற்கும் எப்படி பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகிறதோ அதை போல சட்டம் இயற்றுகிற உரிமையை அரசியலமைப்பு சட்டம் மாநில சட்டமன்றங்களுக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இங்கேயும் அதை போல ஒரு அவை இருந்தால் நிலைமை வேறு, இரு அவை இருந்தால் நிலைமை வேறு. இப்போ நம்முடைய மாநிலத்தை போல ஒரு அவை மட்டும், சட்டப்பேரவை மட்டும் இருக்கிற மாநிலங்களில் அந்த மாநிலத்தில் தான் சட்ட மசோதா அதனுடைய முன்வடிவு அறிமுகப்படுத்தப்படுகிறது, அங்கேயே விவாதம் நடைபெறுகிறது, பல நேரங்களில் நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படுகிறது, மீண்டும் விவாதம் நடத்தப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் அது வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது. வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பிறகுதான் அது அது பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றால் மட்டுமே அது ஒரு சட்டமாக தீர்மானிக்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் அது ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது. ஆளுநருடைய வழியாக அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்ற பிறகு சட்டமாக மாறுகிறது. அதே ஏறக்குறைய அந்த நடைமுறை தான். இங்கே அங்கே 2 அவையும் உயிரோடு இருக்கிறது. இங்கே பல மாநிலங்களில் ஒரு அவை மட்டும்தான் இருக்கிறது, சட்டப்பேரவை மட்டும். இரு அவைகள் இருக்கிற மாநிலங்களில் ஏறக்குறைய பாராளுமன்றத்தினுடைய நடைமுறைப்படி தான் 2 அவைகளிலும் ஒரு சட்டம் முன்வடிவை நாம் அறிமுகப்படுத்தலாம் அல்லது அறிமுகப்படுத்தலாம். அதன் வழியாகவே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்று இரு அவைகளிலும் அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த கஷ்டம் இப்போ இல்லை. அது ஒரு சட்டப்பேரவையில் மட்டுமே அது நிறைவேற்றப்பட்டால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சட்டப்பூர்வமான தன்மையை ஆய்வு செய்வதற்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அந்த சட்டமன்றம் ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்துக்களுக்கு உட்படாமல் ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அது நீதிமன்றத்தால் அது சட்டம் இல்லை என்று அறிவிக்கப்படும். அல்லது அந்த சட்டத்தினுடைய ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கொள்கைகளுக்கோ அதனுடைய மதிப்பீடுகளுக்கு முரண்பாடாக இருந்தாலும், அதனுடைய அடிப்படை கட்டமைப்பிற்கு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக இருந்தாலும் அது அந்த பகுதியை நீதிமன்றம் அது இல்லை என்று சொல்லிவிடும். அப்படி ஒரு பாதுகாப்பை அது ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது. எனவே சட்டமன்றங்களில் உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் பொதுவாக மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களாக இருக்க வேண்டும். அந்த சட்டங்கள் செயல்படுத்துகிற தன்மையுடையதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் மக்களாட்சிக்கான அடிப்படை என்பது. பிரிட்டிஷ்காரன் சட்டம் போட்டான்னா இந்தியாவை எப்படி சுரண்டலான்னு சட்டம் போட்டாங்க. அங்கே இவ்வளவு வரி, இவ்வளவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இன்றைக்கு நம்மளும் பார்க்குறோம் பல சட்டங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் வருது. அந்த வரி, இந்த வரி, இதை கூட்டுறேன் அதை கூட்டுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பல நேரங்களில் ஏழை எளிய மக்கள் மீது இன்னும் அதிகமான சுமைகளை சுமத்தக்கூடியது. எனவே தான் நல்ல தகுதியான சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைன்னு நம்ம கூக்குரல் போடுறதுக்கான காரணமே மக்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, வலிகளை, சுமைகளை புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் நல்ல சட்டங்களை உருவாக்குவதில் தான் அவர்களுடைய திறமை இருக்கிறது. மக்கள் மீது அக்கறையற்ற அரசு தாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், தாம் மட்டும் பணம் சேர்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கும்போது மக்களை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அங்கே மக்களாட்சி தோற்று போய் விடுகிறது. எனவே தான் இந்த சட்டங்கள் சரியாக உருவாக வேண்டும் என்றால் அதனை உருவாக்குகிறவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அந்த சட்டத்தை உருவாக்குகிறவர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை உருவாக்கியவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அவங்கள உருவாக்குனது யாரு? நம்ம தான், நம்முடைய ஓட்டு தான், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த உரிமை தான். அப்போ நாம் அவர்களை சரியாக தேர்வு செய்தோம் என்றால் மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை செயல்படுத்துகிற சட்டங்களை அவர்கள் உருவாக்குகிற பொழுது கண்டிப்பாக எந்த மாநிலமும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நல்ல சட்டமன்றங்கள் உருவாக நாம் காரணிகளாக மாறுவோம் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.